ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கால் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டும் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியும் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்று வட்டாரங்களில் விடிய விடிய பெய்த கனமழையால் சாலைகள், தாழ்வான பகுதிகள், அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியது. பெரியபேட்டை அருகே பாலாற்றின் கிளை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோட்டை பகுதியிலிருந்து பெரியபேட்டைக்கு செல்லும் தரைப்பாலம் சேதமடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் வாகனங்கள் வெளியே செல்லும் வழியில் தேங்கிய மழை நீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் பயணிகளுக்கு சிரமம் ஏற்பட்டது. விழுப்புரம் தாமரைக்குளம் காலனியை மழைநீர் சூழ்ந்த நிலையில் சிறு மழை பெய்தாலும் தண்ணீர் தேங்கி அவதிப்படுவதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சிப்காட் பகுதியில் சாலையில் மழை நீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் ஊர்ந்தபடி செல்லும் நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் வயல்களில் தேங்கிய மழை நீரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் கருப்பூர் நத்தம் பகுதியில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் தண்ணீர் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.